கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமின்னு ஒரு புண்ணியவான் மதுரையில திருப்பரங்குன்றம்னு ஒரு பகுதி இருக்கு. மதுரைக்கு மேற்கிலே ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திலே முருகப்பெருமானுடைய முதலாவது படைவீடு திருப்பரங்குன்றம். மதுரைக்கு என்ன பெருமை தெரியுமா? ஒரு பக்கம் திரும்பினா திருப்பரங்குன்றம், இன்னொரு பக்கம் திரும்பினா பழமுதிர் சோலை. அது முதலாவது படை வீடு, இது 6வது படை வீடு. முருகனுக்கு 6 படை வீடு திருமுருகாற்று படையில. 1 திருப்பரங்குன்றம், 2 திருச்செந்தூர், 3 திரு ஆவினன்குடி, 4 திரு ஏரகம், 5 திருத்தணிகை அல்லது குன்றுதோராடல், 6 பழமுதிர் சோலை. இதுல இந்த பக்கம் திரும்பினா திருப்பரங்குன்றம், அந்த பக்கம் திரும்பினா பழமுதிர் சோலை. அதான் மதுரைக்கு பெருமை. வைஷ்ணவத்தில பல்லாண்டு பாடின இடம் மதுரை. சைவத்தில சிவபெருமான் 64 திருவிளையாடல் பண்ணின இடம் மதுரை. அம்பாள் மீனாட்சி தன்னை ஒரு குழந்தையாக்கி கொண்டு உலகத்தை காப்பாற்ற அவதாரம் எடுத்து தான் மகாராணியாயிருந்து முடிசூட்டிக் கொண்ட இடம் மதுரை. சொக்கலிங்க பெருமான் தான் ஒரு மகாராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணின இடம் மதுரை. மதுரையில ராத்திரி சொக்கலிங்க பெருமான அந்த ஆலயத்துக்குள்ள பள்ளி அறைக்கு கொண்டு விட்டு போற பொழுது அந்த அர்ச்சகர் சொல்லுவார், சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக்கும்பார். சோமசுந்தர பாண்டிய மகாராஜா, ஊருக்கெல்லாம் அவர் கடவுள், இந்த மதுரைக்காரங்களுக்கு அவர் மகாராஜா. ஒரு பக்கம் திருப்பரங்குன்றம், ஒரு பக்கம் பழமுதிர் சோலை. திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்துல இன்னொரு சின்ன மலை, அதுக்கு திருக்கூடல் மலைன்னு பேர். திருக்கூடல் மலை ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த திருக்கூடல் மலையில ஒரு சந்நிதி, ஒரு பெரிய மகான், அது ஒரு சமாதி. அவருக்கு கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள்னு பேர். சின்ன வயசுல கல்யாணம் ஆகி ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்த உடனே அப்படியே விட்டுட்டு சன்னியாசியா போனவர் கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி. தேவாரம் திருவாசகம் எல்லாத்தையும் படிச்சவர் அந்த சுவாமி. சன்னியாசியா வெளியில வந்துட்டார். பல பகுதிகளை சுத்தினார், ரொம்ப நாள் அங்கே இருந்தார். அவரை பத்தி ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் ரயில்ல போய் சாமி உட்கார்ந்துட்டார். மதுரையிலிருந்து கொஞ்ச தூரத்துல மானாமதுரைன்னு ஒரு ஊர் இருக்கு. மதுரையிலிருந்து மானாமதுரைக்கு ரயில்ல போகணும். இந்த கட்டிக்குளம் சாமி கோவணம் தான் கட்டி இருப்பார். உடம்பு பூரா திருநீற்று அள்ளி பூசி இருப்பார். எப்ப பார்த்தாலும் உடம்பு திருநீற்றின் ஒளி வீசும் செல்வம் தோன்றும், அப்படி உட்கார்ந்திருப்பார். அப்படியே போனார், ரயில்ல ஏறினார், மானாமதுரை போகணும். ஒரு இடத்துல போனார், அப்படியே கீழே தரையில, அந்த ரயில்ல உள்ள தரையில உட்கார்ந்து தியானத்துல உட்கார்ந்தார். இந்த டிக்கெட் இருக்கான்னு செக் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த காலத்துல வருவார், இப்பவும் வருவார். வந்தவர் எல்லார்ட்டையும் டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டார். இந்த சாமி தியானத்தில் இருக்கார். கையில பென்சில் வச்சிருந்தார் அவர். இந்த பென்சிலால ஒரு தட்டு இவர் தலையில தட்டினார். இவர் முழிச்சு பார்த்தார். டிக்கெட் என்னாரு, சிரிச்சார் இவர். அப்படியே திரும்ப தியானத்தில் உட்கார்ந்துட்டார். அவருக்கு கோபம், நான் டிக்கெட் கேட்கிறேன், என்னை பார்த்து சிரிக்கிற. திரும்பவும் தட்டினார். திரும்பவும் டிக்கெட், திரும்பவும் சிரிப்பு, திரும்பவும் தியானம். இருந்தவங்க சொன்னாங்க, அவர் சாமி ரொம்ப பெரியவர், மகான், அவர் டிக்கெட் சார்ஜ நாங்க தர்றோம், விட்டுருங்க. அதெல்லாம் கிடையாது, இந்த ஆளுகளுக்கு ஒரு புத்தி வரணும், சோம்பேறி பசங்க. யாரு? இந்த டிக்கெட் செக்கிங். உடனே வண்டியை நிறுத்தி விட்டாரு, சிவப்பு கொடியை காட்டி. இறங்குறாரு, இவரே இறங்குட்டாரு. திரும்ப பென்சிலால தட்டினாரு. இவர் முடிச்சாரு, சிரிச்சாரு, கீழே இறங்கிட்டார். சாமி ஒண்ணுமே சொல்லல, கீழே இறங்குறாரு. அதே சிரிப்பு அப்படியே. எதிர்த்தாப்புல ஒரு ஆலமரம், வா வா வான்னு இவரை கூப்பிடுது. ஆலமரத்தடியில தானே குருநாதர் தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருப்பாரு. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாருங்க முதல் கத்த கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவன் தொடர்க்கை வெல்வாம். தட்சிணாமூர்த்தி எங்க உட்கார்ந்து இருக்கார்? கல்லாலின் கீழே உட்கார்ந்து இருக்கார். ஆலமரம் தவம் பண்ணுது. சாமி இங்க இருந்து அங்க போனாரா, ஆலமரத்தின் கீழே கால சப்பனம் போட்டு பத்மாசனம் போட்டு சிரிச்சபடிக்கு தியானத்தில் உட்கார்ந்தார். ஆலமரத்துக்கு சந்தோஷம், இந்த டிக்கெட் செக்கிங் வாழ்க. இங்கே எல்லாம் இறங்கிட்டாரா, பச்சை கொடியை காமிச்சார். வண்டி போகணுமா இல்லையா? வண்டி போக மாட்டேங்குது.
அங்கே அவன் வண்டியில என்னென்னமோ இழுத்து பார்க்கறான். இன்ஜின் டிரைவரு போக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, என்ன எங்க தப்புன்னு புரியல. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆச்சு. இந்நேரம் மானாமதுரை போயிருக்கணும். வண்டி நடுக்காட்டுல நிக்குது. எப்படி இருக்கும்? இந்த இருந்தவங்க சொன்னாங்க, இந்த சாமியை இறக்கி விட்டீங்க, அதனாலதான் இந்த வண்டி போகல. சின்னடா ஒருவேளை அப்படி இருக்குமோ? சந்தேகம் வருமா இல்லையா? உடம்புக்கு வியாதி வந்துட்டா அது காரணமா இருக்குமோ, இது காரணமா இருக்குமோ நினைப்பு வருமல்ல. ஒருவேளை அதுவும் காரணமா இருக்குமோ? இப்ப என்ன செய்யலாம்? திரும்ப சாமியை கூப்பிட்டு மேல உட்கார வைங்க. இந்த இருந்தவன் எல்லாரும் போய் சாமி காலில் விழுந்தாங்க. அந்த செக்கிங் உள்வட சாமி இப்படியே சிரிச்சாரு. வண்டி போக மாட்டேங்குது, சாமி மேல வந்து உட்காரணும். வண்டி போக மாட்டேங்குதா அப்படின்னாரு. வந்தாரு, மேல வந்து உட்கார்ந்தாரு, தியானத்துல உட்கார்ந்துட்டாரு. இப்போ ஓட்ட சொல்லுப்பு அப்பும்பாரு எல்லாரையும். பிறவியில குலாலர்னா தெரியுமா? இந்த மண்பானை செய்கிறாங்கல்ல, திருநீலகண்டத்து குயவனாருக்கடியே அந்த வம்சம் அவர் குயவன். அதனால அப்போ வண்டி போகும், ஓட்ட சொல்லு. உட்கார்ந்து தியானம் பண்ணாரு. வண்டியை விட்டு அழகா போயிடுச்சு வண்டி. மானாமதுரையில போய் வண்டி நின்றுச்சு. இவர் இறங்குறார். மக்கள் எல்லாம் அவர் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அந்த செக்கிங் வந்து காலில் தொட்டு கும்பிட்டான். அப்போ ராமேஸ்வரம் போற சன்னியாசிகளை கஷ்டப்படுத்தாதே அப்போ. அவன் சொன்னான், நான் இனிமே நல்ல ஏற்பாடு பண்றேன் சொல்லி மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் சன்னியாசிகளாக இருந்தால் அவர்களுக்கு டிக்கெட்டு தேவையில்லை அப்படின்னு அரசாங்கத்தில் சட்டம் போட வச்சான். 1930 இந்த நிகழ்ச்சி. நான் சொல்ற நிகழ்ச்சி 1930. கட்டியுள்ள சாமி சமாதியானது அதுக்கு 6 வருஷம் கழிச்சு. அது வரைக்கும் பரமஞானியா இருந்தார் அந்த ஊர்ல. அவரை பத்தி ஒரு செய்தி இப்ப சொல்லப்படேன். சாமி ஒரு நாள் புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டார். திருச்சிராப்பள்ளியில ஒரு ஐயர் வீடு. அந்த ஐயருக்கு 9 பிள்ளைங்க. அந்த காலத்துல அப்படித்தான் 8 பிள்ளை 9 பிள்ளை அதையெல்லாம் ஒழுங்கா வளர்த்தாங்க. நமக்கு ஒரு பிள்ளைய வளர்க்க மாட்டாம நம்ம தடுமாறிட்டு தெரிகிறோம். அதான் நமக்கு அவங்களுக்கு உண்டான வித்தியாசம். எங்க மாமியாருக்கு 9 பிள்ளை ஒழுங்காத்தான் வளர்த்தாங்க, நமக்கு தெரியல. இந்த ஐயருக்கு 9 பிள்ளை. கட்டியுள்ள சாமி அங்கிருந்து கட்டுன கோவனா உடம்பெல்லாம் திருநீர். அப்படியே உள்ள ஐயர் விட்டு கதவை தட்டி உள்ள வந்துட்டார். மதுரையிலிருந்து திருச்சிக்கு எப்படி வந்தார் அது கடவுளுக்கு தான் தெரியும். உடம்ப லேசாக்கி அப்படியே வந்துடுவார். காரு வண்டி நினைச்சா காரு, வண்டி இல்லாட்டி அவர் வாட்டுக்கு உடம்ப லேசாக்கிட்டு பறந்துடுவார். சாமி வந்து இங்க வந்துட்டார். கதவை தட்டின உடனே ஐயர் கதவை திறந்தார். சாமியை பார்த்து யாரோ ஒரு பெரிய மகான் கும்பிட்டார். இன்னைக்கு உன் வீட்டுல சாப்பிடுறேன்னாரு சாமி. ஒரு மகான் நம்ம வீட்டுல சாப்பிடணும்னா நம்ம 1000 வருஷம் தவம் பண்ணி இருக்கணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டார். நீங்க பணக்காரரா இருக்கலாம், நீங்க பதவியில இருக்கலாம், அதை பத்தி கவலை கிடையாது. மகா ஞானி நம்ம வீட்டுல சாப்பிட்டாருன்னா எல்லா பாவமும் போயிடும். நான் சொல்லல, திருமூலர் திருமந்திரம். ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு கும்பாபிஷேகம் பண்றதை விட ஒரு ஞானிக்கு ஒரு மத்தியானம் சோறு போடுறது புண்ணியம். யாரு சொல்றா? திருமூலர் திருமந்திரத்துல. ஞானி பகல் உன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. அகரம் 1000 அந்தணருக்கு ஈயிலன். அந்தணரை கூப்பிட்டு ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து பல நல்ல காரியங்கள் பண்றோம். சிகரம் 1000 செய்து முடிக்கில் என். சிகரம்னா கோபுரம், 1000 கோபுரம் கட்டுறான், அதனால என்ன லாபம்? நான் சொல்லல, திருமூலர் சொல்றாரு. பகல் ஞானி பகலும் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம். பகல் நேரத்தில் ஒரு ஞானிக்கு சோறு போடுறில்ல, அதுக்கு சமானம் கிடையாது. இதெல்லாம் விட அந்தணருக்கு அகரம் 1000 அந்தணருக்கு ஈயிலன், சிகரம் 1000 செய்து முடிக்கிலன், பகரும் ஞானி பகலும் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. திருமந்திரம். இந்த சாமி இவரா போய் சாப்பிடுறேன்னு கேட்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. அவருக்கு ஐயருக்கு சந்தோஷம் தாக்கல. ஒரு மகான் வந்து நம்ம வீட்டுல சாப்பிடுறேங்கிறாரே. அம்மாவும் ஐயாவும் வந்து கொஞ்சம் பரிமாறி
அந்த காலத்துல பரிமாறுறது குனிஞ்சுதாங்க பரிமாறணும். நீங்க டேபிள்ல போட்டு நிமிந்த உடுக்கி போயிடுறமே, குனிஞ்சால தெரியும் இடுப்பு எப்படி இருக்குன்னு. குனிஞ்சு அவ்வளவு அந்த அம்மா பரிமாறி நல்ல சாப்பாடு. சாமி நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்டு எந்திரிச்சார். உங்களுக்கு எத்தனை குழந்தை? சாமி 9 பிள்ளை, 10ஆவதா ஒண்ணு பிறக்கும்னார். இது என்ன வரமா சாபமா? இன்னைக்கு சாபம், அன்னைக்கு வரம். 10ஆவதா ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கு சுப்பிரமணியம்னு பேர் வை. சாமி சுப்பிரமணியம்னு பேர் வை. எந்திரிச்சு போயிட்டார். அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த வயசுல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சுப்பிரமணியம்னு பேர் வச்சாங்க. குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆச்சு. கட்டியுள்ள சாமி திரும்ப வந்துட்டார் அந்த வீட்டுக்கு. என்னமோ திட்டம், இந்த வீட்டுக்கு வந்துட்டார். இந்த பையனை எங்க படிக்க வச்சிருக்கிற? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். வேத பாடசாலைக்கு அனுப்பி வேதம் படிக்க சொல்லு. திருவானைக்காவல்ல கானாடுகாத்தான் செட்டியார் ஒரு வேத பாடசாலை வச்சிருக்கார், அங்கே அனுப்பி படிக்க சொல்லு. ஒரு பக்கம் பள்ளிக்கூடத்திலையும் படிக்கட்டும், ஒரு பக்கம் வேதமும் படிக்கட்டும், ரெண்டும் படிக்கட்டும். அது ஆங்கிலத்தில் வரும், இது சமஸ்கிருதத்தில் வரும், ரெண்டும் படிக்க சொல்லு. சரி, சாமி போயிட்டார். பையன் படிச்சா நம்ம சுப்பிரமணியம். ஒரு பக்கம் ஆங்கில பள்ளிக்கூடம், ஒரு பக்கம் சமஸ்கிருதத்தில் வேதம். பையனுக்கு 18 வயசாச்சு. சுதந்திர போராட்டத்தில் சேர்த்துட்டான். அப்ப இந்தியாவில் சுதந்திர போராட்டம் பெருசா நடந்த காலம் இதெல்லாம் 1920 அந்த நேரத்தை ஒட்டி. மகாகவி பாரதியார் இருந்த காலம். பாரதியார் 1921 தான் மறைஞ்சார். இது அதுக்கு முன்னால. இந்த பையனை கொண்டு சிறையில போட்டாங்க. சுதந்திர போராட்டம். சிறைக்குள்ள இன்னொருத்தர் இருக்கார், சுப்பிரமணிய சிவா. அவரும் பெரிய போராட்ட வீரர். சுப்பிரமணிய சிவா, நம்ம சுப்பிரமணியம் 2 பேரும் ஜெயில இருக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஜெயில இருந்து வெளியில விட்டாங்க. இவங்களை வரவேற்க சுப்பிரமணிய பாரதியார் வந்துட்டாங்க. ஆக 3 சுப்பிரமணியம் ஒன்னா சேர்ந்துருச்சு. சுப்பிரமணிய சிவா, நம்ம சுப்பிரமணியம், வரவேற்க வந்த சுப்பிரமணிய பாரதியார், 3 சுப்பிரமணியங்கள் சந்தித்துக் கொண்டன. பாரதியாரும் சிவாவும் அந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த சுப்பிரமணியன் தனியா நிக்கிறான். ஏதோ சிறையில் இருந்த பொழுது கொஞ்சம் பெரிய புராணம், அது தேவாரம், திருவாசகம் அங்க இருந்த பெரியவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டான். இப்ப மனசு என்ன சொல்லுது? ராஜ்யத்துக்காக நம்ம தேச போராட்டத்துக்கு போறதா அல்லது தெய்வத்துக்காக ஆன்மீக பாதையில போறதா? 2 வழி. நாடா தெய்வமா? நாட்டு பற்றா தெய்வம் பற்றா? தேசப்பற்றா தெய்வம் பற்றா? மனசு ஒத்து வரல. தேசத்துக்காகவும் போகணும், தெய்வத்துக்காகவும் போகணும். நான் என்ன பண்ணுவேன்? குழப்பம். தவிக்கிறான் அந்த சின்ன பிள்ளை இளைஞன். புறப்பட்டு இமயமலை வரைக்கும் போனான். மனசுக்கு நிம்மதி இல்லை. எங்க போனாலும் மனசு நம்மளோட தானே இருக்கு. எங்க மனசை கலட்டி வைக்கவா முடியும்? காசிக்கு போனாலும் நம்ம மனசு நம்மள்கிட்ட தான். முடியல. கஷ்டம் மனசுல, குழப்பம். ஓடி வந்தான். மதுரைக்கு வந்துட்டான். பையனுக்கு 25 வயசு. கல்யாணம் பண்ணிக்கல, விருப்பம் இல்லை. தேசப்பற்று, தெய்வப்பற்று, எந்த வழியில போகலாம்? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். மதுரைக்கு வந்தான். மீனாட்சி காலில் விழுந்து கும்பிட்டான். சொக்கலிங்க பெருமான் சந்நிதியில கும்பிட்டான். அதுக்கு பக்கத்துல கீழே சித்தர் சமாதி, சித்தர் கோயில் ஒண்ணு இருக்கு. சொக்கலிங்க பெருமானுக்கு பக்கத்துல சொக்கலிங்க பெருமான் சித்தரா வந்தார். திருவிளையாடல் புராணம். எல்லாம் வல்ல சித்தர் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து முன்னால இந்த சந்நிதியில நம்ம சுப்பிரமணியம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் வாழ்க்கையில என்னதான் பண்றது? அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயிட்டாங்க. சுப்பிரமணியன் தனிக்கட்டையா கிடக்கிறான். அண்ணன் தம்பி எல்லாம் எங்கெங்கயோ இருக்கிறாங்க. ஒன்னும் புரியல. அழுதான். கட்டிகுளம் மாயாண்டி சாமி திரும்ப வந்து எய்தாப்புல உட்கார்ந்தார். 3வது முறை இப்படி பார்த்தார். நான் சொல்ற பாடலை சொல்லு. யாரா இது? இந்த சாமி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கார். திருமந்திர பாட்டு. ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை. நேற்று இந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னேன். ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி 5 பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே.
ஓங்காரமயமாய் இருக்கக்கூடிய பராசக்தி, பச்சை நிறமாய் இருப்பவள், பெண் வடிவத்தை ஏற்றுக்கொண்டவள், 5 பேரை பெற்றவள், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் 5 பேரை பெற்றவள், ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் 5 தொழில் செய்பவள், மக்களை கரையேற்றக்கூடியவள். ஓம் ஐம் ஹ்ரீம் இதான் அவளுக்கு மந்திரம். இதான் இந்த திருமந்திரம். ஓம் ஐம் ஹ்ரீம் சொல்லு. புடிச்சுக்கிட்டான் நம்ம சுப்பிரமணியம். உனக்கு பிடித்தமான சாமி பேரை அப்புறமா வச்சுக்கோ. ஓம் ஐம் ஹ்ரீம் என்பது பீஜாட்சரம். அதுக்கப்புறம் அது சாமி, அந்த அம்பாள் யாரா இருந்தாலும் இருக்கலாம். அகிலாண்டேஸ்வரி மேல உனக்கு பக்தி இருந்தா ஓம் ஐம் ஹ்ரீம் அகிலாண்டேஸ்வரியை நமக அப்படி சொல்லு. மீனாட்சி மேல பக்தி இருந்தா ஓம் ஐம் ஹ்ரீம் மீனாட்சி தேவி நமக அப்படி சொல்லு அப்படின்ட்டு உட்கார்ந்தான் சொல்ல ஆரம்பிச்சான். சொல்ல 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 இந்த மனசுல உள்ள கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் வெளியில போயிடுச்சு. எந்திரிச்சான், நடந்தான், சேலத்துக்கு வந்தான். சேலத்துல ஒரு ஜட்ஜு சுவாமிகள், அவதூத சந்நியாசி, எந்த ஆடையும் கிடையாது, உலகம்தான் அவருக்கு ஆடை. இதுவே ஒரு சட்டை, அப்புறம் என்ன இதுக்கு இன்னொரு சட்டை? ஆன்மாவுக்கு உடம்பு ஒரு சட்டை, அப்புறம் என்ன இதுக்கு இன்னொரு சட்டை அப்படின்னு தெரிஞ்ச மகா ஞானி ஜட்ஜு சுவாமிகள். அவர் காலில் போய் விழுந்தா நம்ம சுப்பிரமணியம். அவர் பார்த்தார், ஆசீர்வாதம் பண்ணினார். புதுக்கோட்டைக்கு போ, அம்பாள் பராசக்தியை கும்பிடு, நிம்மதியாயிரு. சுப்பிரமணியத்துக்கு மனசுல நிம்மதி. புதுக்கோட்டைக்கு வந்தான். சாந்தானந்த சுவாமிகள்னு பேரை மாத்திக்கிட்டான். ரொம்ப காலம் புதுக்கோட்டையில இருந்து வாழ்ந்து சேலத்தில கோயிலெல்லாம் கட்டி ஒரு அதிஷ்டானத்தை உண்டாக்கி அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் என்ற சாந்தானந்த சுவாமிகள் புதுக்கோட்டையிலேயே சமாதியாகி விட்டார். இந்த இளைஞனை காப்பாத்தினது யாரு? கட்டிகுளம் மாயாண்டி சுவாமி. அவருக்கு கொடுத்தது என்ன? திருமந்திர பாட்டு. மனசுக்கு நிம்மதிக்கு உனக்கு என்ன வேணும்? பெரிய புராணத்தை படி. ஒரு செய்தி. 2வது செய்தி, நான் ஒரு 5-6 செய்தி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். பெரிய புராணம் இளைஞர்களுக்கு என்னமாவது பயன்படுமா, இல்ல எபவ் 60க்கு தான் பயன்படுமா? இதான் இன்றைய பேச்சு. எல்லாம் அப்படி ஒரு 5-6 செய்தி வச்சிருக்கிறேன். இன்னொரு இளைஞன் பாருங்க, இந்த வயசுல இந்த 10-12 வயசு இருக்கு பாருங்க, மோசமான வயசு. இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது, இதுவும் புரியாது அதுவும் புரியாது. இந்த 17 வயசு 18 வயசு வரைக்கும் 2 கெட்ட வயசு. அப்பதான் 1000 கஷ்டம் வரும். அது திருமூலர் சொல்றாரு, உன் 30 வயசுல நீ என்ன செஞ்சியோ அதை வச்சு நீ அடுத்த பிறவி எடுப்பியா எடுக்க மாட்டியா அப்படிங்கிறத நான் சொல்றேங்கிறார். விண்ணுரு ஓரையும் வினையுரு ஓரையும் 830 ஈதனலாமே. விண்ணுரு ஓர்னா இனிமே பிறவி கிடையாது. வினை உருவோர்னா எடுத்த வினைக்கு இன்னி பிறவி எடுக்கணும். விண்ணுரு ஓரையும் வினையுரு ஓரையும் 830 ஈதனலாமே. 30 வயசுல அவன் ஒரு மாதிரி செட்டில் ஆகிடுவான். அப்ப தெரியும் இவன் பிறவியில இருப்பானா இல்ல பக்தி வந்து கடவுளோட போய் சேர்ந்துருவானா. இந்த பொல்லாத வயசு இந்த 30 வரைக்கும் தகராறு தான். 40க்கு கீழே இளைஞர்கள்னு எடுத்துக்கோமா, அட 30க்கு கீழே கூட எடுத்துங்கள, எனக்கு ஆட்சேபனை இல்லை. அதே மாதிரி ஒரு கதை. 2வது, திருச்சுழின்னு ஒரு ஊர். பாண்டி 14 கஷேத்திரத்துல திருச்சுழி 1. திருஞான சம்பந்தர் அங்க போய் தேவாரம் பாடி இருக்கார். அதுக்கு ஏன் சுழின்னு பேர் தெரியுமா? உலகம் அழிஞ்சுதான், அப்போ வெள்ளம் பெருக்கெடுத்து வந்துதான், எல்லா பகுதியும் அழிஞ்சுதான். இந்த ஊருக்கு வந்த உடனே பக்கத்துல ஒரு பள்ளம் உண்டானுச்சா, அந்த வெள்ளம் பூரா அந்த பள்ளத்துக்குள்ள போயிடுச்சான். இங்க இருந்த சிவலிங்கம் மட்டும் அப்படியே இருந்துதான். அதனால சுழிச்சு போனதுனால அந்த ஊருக்கு சுழின்னு பேர் வச்சான். காவேரி ஆத்துல சுழி இருக்கு, இறங்குனா இழுத்துரும்னு சொல்றான் பாருங்க, தண்ணி நீர் சுழி. அதனால அந்த ஊருக்கு திருச்சுழின்னு பேர் வச்சாங்க. இந்த திருச்சுழிங்கிற இடத்துல ஒரு பையன் பிறந்தான். அது பாண்டி நாட்டில் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கு. இந்த ராமநாதபுரம் பக்கத்துல கொஞ்சம் வரும் திருச்சுழி. சுவாமிக்கு பேரு திருமேனிநாதர். அம்பாள் துணை மாலை மின்னம்மை. அங்கே ஒரு அந்தணர், அவருக்கு
ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சுந்தரமையர் அவர் பேர். அந்த அம்மா பேரு அழகம்மாள். சுந்தரம்னாலும் அழகு, அழகுன்னாலும் சுந்தரம், இந்த ரெண்டுக்கும் பேரு அப்படி சேர்ந்து வச்சு சுந்தரமையர் அழகம்மாள். முதல்ல ஒரு ஆண் குழந்தை, அப்புறம் ஒரு ஆண் குழந்தை. இந்த ரெண்டாவது பையன் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த ரெண்டாவது பையனுக்கு வெங்கட்ராமன் பேர் வச்சாங்க. வெங்கடராமன். பையன் படிச்சான். 5 வயசு, 6 வயசு, 7, 8 வயசு அவங்க அப்பா இறந்து போயிட்டார். இறந்து போறதுன்னா என்ன? இந்த பையனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவங்க அப்பாவை படுக்க போட்டிருக்காங்க. நேற்றையும் அப்பா படுத்துத்தானே இருந்தாரு, அப்ப எல்லாரும் சும்மா இருந்தாங்க. இன்னைக்கு படுத்திருக்காரு, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன வித்தியாசம்? 7, 8 வயசு பிள்ளைக்கு என்னங்க புரிய? நமக்கு 80 வயசுலே புரிய மாட்டேங்குது. இப்படி பார்க்கிறான். செத்து போறதுன்னா என்ன பிரச்சனை உள்ள. இவன் படுத்தான், நான் செத்து போயிட்டேன் அப்படின்ட்டு படுத்தான். ஒருத்தரும் ஒன்னும் அழமாட்டேங்கிறாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? அப்பா படுத்த போது அன்னைக்கு அழுதாங்க, ஒன்னும் புரியலையே. சாகிறதுன்னா என்ன தெரியல. இவனை கூட்டிக்கிட்டு இவங்க அம்மா மதுரைக்கு வந்தாங்க. மதுரையிலே சொக்கப்ப நாயக்கன் தெரு, மதுரை மீனாட்சி கோயிலுக்கு பக்கத்துல தெற்கு பக்கம், அங்கே ஒரு வீடு. இந்த பையன் அந்த வீட்டுல இருக்கான். சாகிறதுன்னா என்ன? இது பிரச்சனை ஆயிடுச்சு. சில பிள்ளைகளுக்கு எந்த நிகழ்ச்சி மனசை பாதிக்கும்னு சொல்ல முடியாது. இந்த பையனுக்கு அப்பாவுடைய சாவு இப்படி பாதிச்சிருச்சு. சாகிறதுன்னா என்ன? மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள போவான். 63 நாயன்மார்கள் வரிசைக்கு இருப்பாங்க. எல்லாரையும் கூப்பிடுவான். இவங்கெல்லாம் யாரு? ஒரு ஐயர் சொன்னார், இவங்கெல்லாம் நாயன்மார்கள். இவங்க ஏன் இங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்காங்க? இந்த பெரிய புராண கதையை படி. கதை புஸ்தகம். சின்ன பையன் பூரா படிச்சான். 63 வரலாறு. அட, இப்படி இல்லாம இருந்திருக்காங்க அந்த காலத்துல. 14 வயசு பையனுக்கு இப்போ ஏதோ கொஞ்சம் அந்த கதையை படிச்ச உடனே அவங்க மேல ஒரு பக்தி, ஒரு பாசம் தன்னை அறியாம வந்துருச்சு. நீங்க உங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும், தமிழ்ல பேசணும், தமிழ் புஸ்தகங்களை படிக்க வைக்கணும். இல்லைன்னா சைவம், திருமுறை எல்லாம் இன்னும் 50 வருஷத்துல முடிஞ்சு போயிடும். நான் சொல்றது அழுத்தமான வார்த்தை. தமிழ் படிக்கலைன்னா நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை இருந்தா பெரிய அதிர்ஷ்டம் போயிடும். இவ்வளவு திருமுறையும் ஒன்னோட இருக்காது. நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியல. என் பேரன ஒருத்தன் தமிழ் தடுமாறிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். வியட்நாமில் படிச்ச பையன் இந்தியாவில் வந்து தடுமாறு. பிரெஞ்சு தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தடுமாறுது. எழுத்து கூட்டி படிக்க வேண்டியிருக்கு. என்ன ஆகும்? திருமுறை இத்தனையும் 18,324 பாட்டு அருமையான தமிழ். முருகனை பற்றியது தமிழ். போச்சுன்னா போச்சு. நம்ம வீட்டில் தமிழ்ல தான் பேசணும். அந்த பிள்ளைங்களோட தமிழ்ல பேசணும். அப்பதான் பேச்சிலையாவது தமிழ் இருக்கும். முடிஞ்சா எழுதி பழ கொடுத்தீங்கன்னா தான் திருமுறை. இல்லைன்னா அவ்வளவுதான். இது எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது. நான் ஊரா நாடா சொல்றேன். தென்னாப்பிரிக்காவில் இல்லை, இங்க பேச போனா ஐயா நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க, நாங்க புரிஞ்சுக்கிறேங்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ் புரியல, விட்டுட்டாங்க. எல்லாம் தமிழர்கள். அவ்வளவும் பழைய தமிழ் மக்கள். போய்கிட்டே இருக்கு. சிங்கப்பூர் நல்லா இருக்கு, கோலாலம்பூர் நல்லா இருக்கு, ஆஸ்திரேலியா இந்த பகுதி நல்லா இருக்கு. நம்ம விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் பின்னால. இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த பையன் தமிழ் படிச்சவன். 63 நாயன்மார் வரலாறு பெரிய புராணத்தை அழகா படிச்சுட்டாங்க. ஆனாலும் இந்த சாவுன்னா என்னன்னு இன்னும் தெரிய மாட்டேங்குது. மீனாட்சி காலில் விழுந்தாளுதான். வீட்டுக்கு வந்தான். 15 வயசு. ஒருத்தர் ஊர்ல இருந்து வந்தாரு. வெங்கட்ராமா, திருவண்ணாமலைக்கு போயிருக்கியோ? திருவண்ணாமலை, திருவண்ணாமலை, திருவண்ணாமலை. காதுல விழுந்துருச்சு வார்த்தை. என்னமோ திருவண்ணாமலை என்ன உடனே இந்த மனசு அது இழுத்துருச்சு. காந்த இழுத்தாப்புல. அது எங்கே இருக்கு? திருவண்ணாமலை இங்க இருந்து மாம்பழப்பட்டு தாண்டி போகணும். திண்டிவனம் போனா திருவண்ணாமலை போகலாம். தப்பா சொல்லிவிட்டேன். விழுப்புரம் போனாலே திருவண்ணாமலைக்கு போயிடலாம். விழுப்புரம் தாண்டி திண்டிவனம் போய் திருவண்ணாமலை போறது மூக்க சுத்துறது.
அவர் சொல்லிவிட்டார். இந்த பையன் முடிச்சுக்கிட்டான், திருவண்ணாமலை 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 திருவண்ணாமலை. அங்க உள்ள சாமிக்கு என்ன பேரு? அருணாசலேஸ்வரர், அண்ணாமலையார், அண்ணாமலையார் அருணாசலேஸ்வரர். சரி, அடி மனசுக்குள்ள அது தங்கிக்குச்சு. பையனுக்கு 17 வயசு, பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கான். அவங்க அண்ணன் அங்க இருந்து வர்றாரு. ஏண்டா இன்னைக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியோ? இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு ரென்னன் மார்டின் ஒரு கிராமர் புஸ்தகம், இங்கிலீஷ்ல ரென்னன் மார்டின் எழுதின கிராமர் புஸ்தகம், அதை பாடம் பண்ண சொல்லி இருக்காங்க. இந்த பையன் உட்கார்ந்து பாடம் பண்றான். தூக்கி போட்டான். ஏண்டா தூக்கி போட்டேன்னாரு அண்ணன். என்னுடைய வாழ்க்கை இந்த ரென்னன் மார்டின் பாடம் பண்றதுக்காகவா? என்னுடைய வாழ்க்கைக்கு நோக்கம் இந்த ரென்னன் மார்டின் கிராமரை படிக்கிறதா? வேணாம் போ. தியானத்தில் உட்கார்ந்துட்டேன். 4-5 நாள் ஆச்சு. அன்னைக்கு காலையில தியானத்தில் இருந்தேன். அவங்க அண்ணாரு பக்கத்துல வந்தாரு. என்னடா, ஏண்டா இப்படி எல்லாம் இருக்கவனுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு? இப்படி தியானத்தில் இருக்கவனுக்கு இந்த வாழ்க்கை என்னத்துக்குன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் இருக்கவனுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு? ஆமா, இதெல்லாம் என்னத்துக்கு? இந்த வாழ்க்கை என்னத்துக்கு? இந்த அண்ணன், அம்மா, இந்த குழந்தை, இந்த குடும்பம், இந்த எல்லாரும் எனக்கு என்னத்துக்கு? நான் திருவண்ணாமலைக்கு போகணும், நான் திருவண்ணாமலைக்கு போகணும். பெரிய புராணத்தை எடுத்தான், பூரா படிச்சான். திருவண்ணாமலையை பத்தி என்னவெல்லாம் சொல்லி இருக்குன்னு படிச்சான். தெளிவாய் போச்சு. திருவண்ணாமலையை கும்பிட்டா வினை போயிரும். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொட ஓடி போகும் உள்ள வினைகளே. அப்பர் சுவாமி வாக்கு. விளவார் கனி படனூரிய கடல் வண்ணனும் வேத கிளர்தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் அளவா வண்ணம் அடலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முறுவல் உமை தலைவன் அடி சரணே. சம்பந்த சுவாமி வாக்கு. ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திருளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். ஏனத்திரளோடு இனமான் கரடி இடியும் இரவின்கண் ஆனை திரள் வந்தனையின் சாரல் அண்ணாமலையாரே. யானையெல்லாம் வந்து மலை ஓரத்துல நிக்குமா திருவண்ணாமலையில. இந்த பையன் அவ்வளதையும் படிச்சான். 17 வயசு. அன்னைக்கு காலையில யோசிக்கிறான், திருவண்ணாமலை போயிடுவோமா, திருவண்ணாமலை போயிடுவோமா? போறதுக்கு பணம் வேணுமே. அவங்க அண்ணன் கரெக்டா வந்தாரு. வெங்கட்ராவா, இந்த 5 ரூபா வச்சுக்க. அப்ப 1899, 120 வருஷத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட 5 ரூபா பெரிய காரியம். எதுக்குன்னா, போற போக்கல எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு போ. இவன் பள்ளிக்கூடத்துக்கு போற பொழுது அவங்க அண்ணனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, 5 ரூபா வருஷத்துக்கு. கட்டிட்டு போ. 5 ரூபா கிடைச்சதா? பையன் வாங்கிட்டான். திருவண்ணாமலை போறதுக்கு கடவுள் பணம் கொடுத்துட்டாரு. ஒரு கடிதாசி எழுதினான், லெட்டர். அருமையான விதம். நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். யாரு தகப்பனார்? இந்த இறந்து போனவரா? அவரு உடம்புக்கு தகப்பனார், இந்த பிறவிக்கு தகப்பனார், எல்லாத்துக்கும் தகப்பனார் சிவபெருமான். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுவீர்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். வள்ளல் பெருமான் வாக்கு. அவன் தானே அப்பா. நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். அடுத்த வரி, இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. நான் ஆரம்பிச்ச பையன் இதுன்ட்டான். என்ன அர்த்தம்? நான் வெங்கட்ராமன், நான் ஒரு ஆம்பளை அப்படின்னு அர்த்தம். இதுன்னா இந்த நான்ங்கிறது போயிடுச்சு, ஆணவம் போயிடுச்சு. நமக்கெல்லாம் நான் தானே இருக்கு உடம்புல. நான் கொஞ்சமாவா இருக்கு? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அதிகமா சொல்ற வார்த்தை எது? நான் பண்ணினது, இந்த கோயில் நான் கட்டினது. தெரியுமா? இது எங்க வீடு. நாளைக்கு காலம் வரை இவன் காட்டுக்கு போறேன். இது எங்க வீடு. நான் எனது. மனுஷனுக்கு அப்படியே ஈகோ தாண்டவம் ஆடுது. கோயிலுக்கு போனா கூட அங்க போய் எனக்கு மரியாதை பண்ணு. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் கோயிலுக்கு போகணும். நம்ம இந்தியாவில் ரொம்ப கோயில் மரியாதைக்காக பூட்டி கிடக்குது. இவருக்கு மரியாதை பண்றதா அவருக்கு மரியாதை பண்றதான்னு அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் கோயிலை பூட்டிக்கிட்டாங்க. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? மனுஷன் எங்க போனாலும் ஈகோ. கோயிலுக்கு போறேன், என் பேர்ல அர்ச்சனை பண்றாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா?
என் பேரு, என் பொண்டாட்டி பேரு, என் பிள்ளைங்க பேரு, அவங்க நட்சத்திரம், சாகா சந்தோஷமா இருக்கு. என்னை மன்னிச்சுக்கணும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்? என்னுடைய ஈகோ கூடுது. ஏன் என்னை பத்தி கடவுளுக்கு தெரியாதா? சொல்லித்தான் தெரியணுமா? எனக்கு ஒரு சந்தோஷம், என் பேரு சொன்னா சந்தோஷம், அதெல்லாம் குறைக்கணும். கூடுமான வரைக்கும் இது குறைஞ்சாதான் நீங்க கடவுள்கிட்ட போக முடியும். இந்த நான் 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 இது அதிகமா இருக்கு. பையன் என்ன பண்ணா, நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். அடுத்த வரி, இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. இது என்ன உடம்பாயிடுச்சு. அடுத்தது, நீ கொடுத்த 5 ரூபாயில் 2 ரூபாய் மீதம் வைத்திருக்கிறேன். 5 என்னை தேட வேண்டாம். கீழே கையெழுத்தே இல்லை. கையெழுத்து போட்டா நான் இன்னாருன்னு அர்த்தம். கையெழுத்து தாங்க நமக்கு மதிப்பே. நம்மளுக்கு மதிப்பா, நம்ம கையெழுத்துக்கு மதிப்பா? ஏங்க, இப்ப நான் இருக்கேன், எனக்கு மதிப்பா, என் கையெழுத்துக்கு மதிப்பா? பேங்குக்கு போனேன், 50,000 ரூபாய் பணம் போட்டேன். என் ஃப்ரெண்டு மேனேஜரு பணத்தை வாங்கிக்கிட்டாரு. இதை எப்போ எடுத்துக்கலாம்னு, எப்போ வேணாலும் செக்கு போட்டு எடுத்துக்கிடுங்கன்ட்டாரு. 10 நாள் ஆச்சு. போய் பணத்தை கொடுங்கன்னு கேட்டேன். செக் எழுதி கையெழுத்து போடுங்கிறாரு. நான் தாயா கொடுத்தேன், நீ என் ஃப்ரெண்டு, அன்னைக்கு கொடுத்தனா இல்லையா? இன்னைக்கு நான் தானே வந்து கேட்கிறேன், கொடு. எதுக்கு கையெழுத்து கேட்கிற? கையெழுத்து வாங்காம கொடுத்தா எம்பளவு போயிடுங்கிறாரு. என்னங்க, என்னை விட என் கையெழுத்து முக்கியமா போச்சு பார்த்தீங்களா? நான் போய் கேட்டா பேங்க் மேனேஜர் தருவாரா? செக்கில் சைன் பண்றாங்கிறாரு. எனக்கு எது கீழே கையெழுத்து இல்லை. இந்த பிள்ளை கையெழுத்து போடல, விட்டுருச்சு. ஏன்? கையெழுத்து போட்டா வெங்கட்ராமன் என் பேரு உடம்புல இன்னும் ஆசை இருக்குன்னு அர்த்தமா? இந்த கடிதாசியை இன்னும் பத்திரமா திருவண்ணாமலையில வச்சிருக்காங்க. இந்த பிள்ளை எழுதின கடிதாசி. இந்த பிள்ளைக்கு என்ன பேரு சொன்னேன்? வெங்கட்ராமன். அவ்வளவுதான். 3 ரூபா. அது என்ன 5 ரூபாயில 3 ரூபாயை மட்டும் எடுத்துக்கிட்டு 2 ரூபாயை வச்சுட்டானே என்ன? அங்கேதான் பெரிய புராணம் வந்து நிற்கி. இந்த பையன் பெரிய புராணம் படிச்ச பையனா? 5 எழுத்து. 5 எழுத்து என்ன? சிவாய நம, நம சிவாய. எப்படி வேணாலும் வச்சுங்க. நான் என்பது மறைப்பு சக்தி, மா என்பது மலம். நாங்கிறது கடவுளுக்கு நமக்கும் போட்ட திரை. தெரியல. எத்தனைதான் இருந்தாலும் கடவுள் யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியல. மா என்பது நம்ம கிட்ட உள்ள ஆணவம், கண்மம், மாயை, மலங்கள். சி என்பது சிவபெருமான். வா என்பது பராசக்தி. ய என்பது ஆன்மா. அதாங்க நம சிவய. இப்ப பாருங்க, இப்ப என்ன பாக்குறீங்க எல்லாரும்? நம சிவய. நான் தான் சீன்னு வச்சுங்க. இந்த பக்கம் நம, இந்த பக்கம் வய. அப்பதானே நம சிவய ஒழுங்கா வரும். நாங்கிறது மறைப்பு சக்தி, மாங்கிறது மலம், சீங்கிறது சிவம், வாங்கிறது பராசக்தி, யாங்கிறது ஆன்மா. ஆன்மா யாருக்கு பக்கத்தில் இருக்கு? பராசக்திக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த பராசக்தி அந்த ஆன்மாவை அப்படியே கூட்டிக்கிட்டு வந்து அந்த சீங்கிற சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சிருவான். சிவய நம சிவய. ய வ சி. யாங்கிற ஆன்மாவை வாங்கிற பராசக்தி சீங்கிற சிவபெருமான்ட்டு கொண்டாந்து ஒப்படைச்சிருவான். இதான் நம சிவய. சிவாய நமன்னு போட்டா சிவாய நம. நம பின்னால ஓடிடுச்சு. மறைப்பு சக்தியையும் தூக்கி போட்டாச்சு, மரத்தையும் தூக்கி போட்டாச்சு. அந்த 3 பவர் இல்லாம போயிடுச்சு. முதலெடுத்து சிவபெருமான் சி நிற்கிறார். சிவனுக்கு முதலெடுத்து கொடுத்தீங்கன்னா சிவபெருமான் உங்க வாழ்க்கையை செம்மையாக்குவார். சிவாய நம, சிவாய நம. இங்க அதே மாதிரி நடுவுல ய நிக்குது. இந்த பக்கம் நம, இந்த பக்கம் சிவா. இந்த யாங்கிற ஆன்மா இப்படி திரும்பினா இதுல விழுந்துடும், அப்படி திரும்பினா அதுல விழுந்துடும். இந்த நமவை கலட்டி விட்டு இந்த ய சிவவோட சேர்ந்தா சிவாய. இவ்வளவு கதை ஏன் சொன்னேன்னு கேக்குறீங்களா? சிவாய ஒரு செட்டு, நம ஒரு செட்டு. சரிதானா? சிவாய நம. சிவாய எத்தனை எழுத்து? 3 எழுத்து.
நம்ம எத்தனை எழுத்து? 2 எழுத்து. நீ கொடுத்த 5 ரூபாயில 2 ரூபா நமவை வச்சு விட்டு 3 ரூபா சிவாயவை நான் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். முடிஞ்சு வச்சு சிவாய நம. அவங்க 5 ரூபாய் எடுத்துட்டு போக வேண்டியதானே. எனக்கு எதுக்கு இந்த மறைப்பு சக்தியும் வேண்டாம், இந்த மலங்களும் வேண்டாம். இதை கலட்டி விட்டு விட்டு நான் கடவுளோட சேர ஆசைப்படுறேன். நீ கொடுத்த 5 ரூபாயில 2 ரூபா மிச்சம் வச்சிருக்கேன். கடுதாசி எழுதி வச்சுட்டு 17 வயசு பையன் இளைஞன் புறட்டான். பையில எவ்வளவு ரூபா இருக்கு? 3 ரூபா இருக்கு. மதுரை ரயில்வே ஸ்டேஷன் 2 ரூபா 13 ஆனா அந்த காலத்துல கொடுத்து திண்டிவனத்துக்கு டிக்கெட் வாங்கினேன். அந்த ஆளு திண்டிவனம் போனா திருவண்ணாமலை போகலாம்னு எப்பவோ சொன்னாரு. திண்டிவனம்னு ஒரு ஊர் டிக்கெட் வாங்கிட்டேன். பையில இன்னும் 3 அணா இருக்கு. அந்த காலம் 16 அணா 1 ரூபாய் இருந்த காலம் இந்தியாவில். இன்னும் 3 அணா புரியலன்னா கொஞ்சம் பைசா மிச்சம் இருக்குன்னு வச்சுங்க. பசிச்சுது, பேரிக்காய் வாங்கினான். அரை அணாவுக்கு அந்த காலத்தில் வித்துது. சாப்பிட்டான். இன்னும் 2.5 அணா பையில இருக்கு. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டான். பிராமண வீட்டு பிள்ளை. ஒரு ட்ரௌசர், ஒரு சட்டை, காதுல கடுக்கன், தங்க கடுக்கன், அவங்க அப்பா போட்ட குண்டு, அதோட போய் உட்கார்ந்துட்டான். முகம் தேஜஸா இருக்கு. எதிர்த்தாப்பட ஒரு முஸ்லிம் பெரியவர், தம்பி எங்க போற? திருவண்ணாமலைக்கு போறேன். எங்க டிக்கெட் வாங்கி இருக்க? திண்டிவனத்தில் இறங்கி திருவண்ணாமலை போயிடுவேன். ஐயோ, திண்டிவனம் போக வேண்டாமே, விழுப்புரத்திலே இறங்கினா திருவண்ணாமலை பக்கம். வழி காமிச்சிட்ட. பையன் சரின்னு ஒத்துட்டான். விழுப்புரத்துல வந்து இறங்கினான். அடுத்து திருவண்ணாமலைக்கு அடுத்த ட்ரெயின் முடிக்கணும். பையில ஒரு 2.5 அணா இருக்கா. கொண்டுகிட்டு போய் டிக்கெட் கேட்டா அந்த ஆளு கூட சொல்றாரு, கையில காசு பத்தல. 2.5 அணா கொடுத்தா எந்த ஊர்ல இறக்கலாமோ அந்த ஊருக்கு டிக்கெட் கொடுன்னா. இருக்கிற காசு அவ்வளவுதானே. மாம்பழப்பட்டு அங்கதான் இறக்கலாம். அப்புறம் நீ திருக்கோயிலூர் போய் திருவண்ணாமலை போகணும். சரி, கொடுங்க கொடுங்க. வாங்கிட்டேன். மாம்பழப்பட்டுக்கு டிக்கெட்டு வாங்கிட்டேன். வாங்கினா அதுக்கு பக்கத்துல அரையணிநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர். அங்க போயிட்டேன். ராத்திரி 7 மணி. இந்த பிள்ளைக்கு பசிக்குது. அரையணிநல்லூர் கோயில்ல போய் மேல நிக்கிறான். பசியா இருக்கு. இப்படி பாக்குறான். கோயில் அர்ச்சகர் பூஜை முடிச்சு வர்றாரு. கையில பிரசாதம் வச்சிருக்காரு. கேட்டான், போடா. அவருக்கு கொடுத்து வைக்கல. இந்த சன்னியாசிக்கு சோறு போடுற பாக்கியம் அந்த ஐயருக்கு கொடுத்து வைக்கல. இந்த பிள்ளை 17 வயசு பிள்ளை. மேலகாரன் ஏத்தாப்புல, தம்பி என்ன? பசிக்குது. இந்தா, மேலகாரனுக்கு கொடுத்த சோத்துல ஒரு பகுதி மேலகாரன் இவருக்கு கொடுக்க. இந்த வெங்கட்ராமன் அதை வாங்கி சாப்பிட்டான். புண்ணியம் அந்த ஆளுக்கு. அங்கே கோயில்ல படுத்துட்டான். இனிமேல் திருவண்ணாமலைக்கு போகணும். 1899 கடைசி. அப்படியே படுத்துட்டான். ராத்திரி குளிர், பரவாயில்ல, தூங்கிட்டான். காலம் வரை எந்திரிச்சான். திருவண்ணாமலைக்கு போகணும். எதிர்த்தாப்புல ஒரு வீடு. அந்த வீட்டு வாசப்படியில போய் நின்னான். பசிக்கிற என்ன பண்றது? அந்த வீட்டு அம்மா கதவை திறந்தா. அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி. ஸ்ரீ ஜெயந்தின்னா கிருஷ்ணர் பிறந்த நாள். அந்த அம்மா கதவை திறக்கிறதுக்கு இந்த பையன் எதிர்த்தாப்புல நிக்கிறதுக்கு சரியா இருக்கு. கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னு அவன் நினைச்சான். பையன் பிரகாசமா இருக்கான். ஆகா, கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு. பையனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு பொட்டலத்துல வேற நல்ல பலகாரம் எல்லாம் கட்டி கொடுத்து, தம்பி இந்த எடுத்துட்டு போ. சாப்பிட்டாச்சு. கையில பொட்டலம் வேற. வெளியில வந்தான். திருவண்ணாமலைக்கு போகணும், டிக்கெட்டு வாங்கணும். காதுல 2 தங்க கடுக்கன் கிடக்கு. எழுத்தாப்புல ஒரு செட்டியார் வட்டி கடை வச்சிருக்காரு. உள்ள போயிட்டான். மணிலண்டி உள்ள போயிட்டான். 2 கடுக்கனையும் கலட்டினா. இதை வச்சுக்கிட்டு பைசா கொடுங்க. அவர் 7 ரூபாய 6 ரூபாய ஏதோ அந்த காலத்து ரேட்டு தங்கம். பணம் கொடுத்தாரு. பணத்தை வாங்கிட்டான். ஒரு சீட்டு கொடுத்தாரு. இந்த சீட்டு எதுக்கு? நாளைக்கு நீ பணத்தை வட்டியோட திருப்பி கொடுக்கிற பொழுது இந்த சீட்டையும் கொண்டாந்து கொடுத்தா தான் உன் நகை உனக்கு கிடைக்கும். அப்படியா? சரி. வெளியில வந்தான். சீட்டை தலையை சுத்தி எரிஞ்சான். நானே திரும்ப போறதில்லை,
இந்த நகையவா திருப்ப போறேன்? 17 வயசு பிள்ளை, பெரிய புராணம் படிச்ச பிள்ளை, எல்லாத்தையும் விட்டாச்சு. என் பெற்ற தாயரும் என்னை புனமென்று இகழ்ந்து விட்டார், பொன்பெற்ற மாதரும் போதென்று சொல்லி புலம்பி விட்டார், கொன்பெற்ற மைந்தரும் சுற்றி வந்து இங்கே குடமுடைத்தார், உன்பற்று ஒளிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே. பட்டினத்து சுவாமி, உன்பற்று ஒளிய ஒரு பற்றும் கிடையாது. இந்த பையன் என்ன பண்ணா, பணத்தை வாங்கிக்கிட்டான், ரயில் ஏறனா கரெக்டா வந்து திருவண்ணாமலையில இறங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் பணம் பையில மிச்சம் கிடக்கு. வேகமா வந்தான். ஒரு ஆள் எதிர்த்தாப்பல வந்தாரு. தம்பி, முட்டை அடிச்சுக்கிறியா? ஓஹோ, அண்ணாமலையார் அப்படி ஒண்ணு வச்சிருக்காரோ, சரின்னா உட்கார்ந்தான். முட்டை அடிச்சாச்சு. பணம் கேட்ட அந்த ஆளு பையில இருக்க சில்லறையை தூக்கி அவங்க கையில கொடுத்தான். சட்டையை கலட்டினான், ட்ரௌசரை கலட்டினான், தலையை சுத்தி குளத்துல எரிச்சான். கோவணம் தான் பரப்பிட்டான். எல்லாம் விட்டாச்சு. கட்டின கோவணத்தோட பையன் பரப்பிட்டான். வெங்கட்ராமன், 17 வயசு. அருணாசலா 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 திருவண்ணாமலையை பூரா சுத்திட்டான். ஒரு சுத்து 14 கிலோமீட்டர். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம், 8 லிங்கம், 8 திக்குல. எங்க? திருவண்ணாமலை. கிரிவலம் வர்ற பொழுது ராத்திரி பல சித்தர்கள் பக்கத்தில் தெரிவார்கள். ஒரு சித்தர் இடிச்சிட்டு போறாப்புல தெரியும், பார்த்தா ஆளே இருக்காது. அப்படிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. நேற்று ராத்திரி அங்கே தீபம் ஏற்றி வச்சு இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு தீபம். நம்ம ஊர் டயப்படி ராத்திரி 11 மணி, இங்கே அங்கே 6 மணி ஏற்றி வச்ச தீபம் 11 நாளைக்கு எரியும். அந்த திருவண்ணாமலை. பையன் வேகமா கோயிலுக்குள்ள வந்தான். அண்ணாமலையாரை கும்பிட்டான், அம்பாளை பார்த்து கும்பிட்டான். கீழே இறங்கினா கோயிலுக்கு முன்னால ஒரு பள்ளம், பள்ளத்துல ஒரு சிவபெருமான் இருக்கார். பாதாள லிங்கம்னு பேரு. அந்த பகுதிக்கு யாரும் போறதில்லை, ஒரே கும்மிருட்டு. பையன் பார்த்தா இதான் நம்ம பிரார்த்தனை பண்றதுக்கு நல்ல இடம். இருட்டுக்குள்ள 10 படி இறங்கினா கீழே கால் வைக்கிறான். நட்டுவாக்காளி, தேளு, பூரா, ஓனா எல்லாம் தெரியுது கீழே. அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நாராயணான்ன மாதிரி அருணாசலா, அப்படித்தானே மந்திரம். அருணாசலா 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 அப்படியே உட்கார்ந்தான். தியானத்துல உட்கார்ந்து ஆழ்ந்துட்டான். நட்டுவாக்காளி, தேளு காலில் அதது கொடையுது. இந்த வலது கால் தொடையில குழி உண்டாகி போச்சு. பையனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. உலகத்தை மறந்தாள் அன்னை ஒருமையுற்றாள் அப்படின்ன மாதிரி இந்த பிள்ளைக்கு எல்லாம் மறந்து போச்சு. அப்படியே தியானத்துல 6 மாசம் 7 மாசத்துக்கு மேல, என் கணக்கு சரியா இருந்தா கிட்டத்தட்ட 1 வருஷம். மேல இருந்து ஒரு சாமி, சேஷாத்திரி சுவாமின்னு ஒரு பெரிய சித்தர், அவர் மேல இருந்து எட்டி பார்க்கிறார். கீழே ஒரு சாமி இல்ல உட்கார்ந்து இருக்கு. அண்ணாமலை முதலியார் இங்க வாரம். முதலியார் வந்தார். இந்த பிள்ளைய தூக்கும். சேஷாத்திரி சுவாமின்னு ஒரு மகான் திருவண்ணாமலையில, அண்ணாமலை முதலியார் 2 பேரும் சேர்ந்து பிள்ளைய தூக்கிட்டாங்க. தூக்கினா சொரணையே கிடையாது, தியானம் தான். அப்படியே தூக்கிட்டு போய் திருவண்ணாமலையில பின்னால குன்றக்குடி ஆதீன மடம், அந்த மடத்துல கொண்ட ஒருத்தர் பிடிச்சு தூக்க சுவத்துல சாத்தி வச்சுட்டாங்க இந்த பிள்ளைய. இந்த பிள்ளை மூச்சு மட்டும் ஓடுது, தன்னெனப்பெல்லாம் கிடையாது. உடம்பு முழுக்க தயிர் சாதத்தை போட்டு பிசைஞ்சு அப்புனாங்க. 3 நாள் ஆச்சு. தயிர் சாதத்தினுடைய ஆற்றல் உள்ள இறங்கிருச்சு. பிள்ளைக்கு லேசா ஒரு நினைப்பு வருது. 4வது நாள் கண்ணை முழிச்சுது. சந்தோஷம் எல்லாருக்கும். இன்னும் தயிர் சாதத்தை போட்டு உடம்பெல்லாம் அப்புனாங்க. கேரளாவில் அப்படி ஒரு வைத்தியமே இருக்கு. உடம்பெல்லாம் தயிர் சாதத்தை அப்பிடுவாங்க, சில சமயம் களிமண்ணை அப்பிடுவாங்க. அப்படி ஒரு வைத்தியம் இருக்கு. 4-5 நாள் ஆச்சு. பையனுக்கு சொரணை வருது. சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டான். ஒருத்தர் வந்து தீபாராதனை காமிச்சாரு பையனுக்கு, வேணான்ட்டான். தீபாராதனை எல்லாம் காட்டார், பேசல, கையாட்டிட்டான். 5, 6, 7 நாள் ஆச்சு. உட்கார்ந்த பையன் கொஞ்சம் எந்திரிக்க ஆரம்பிச்சான். நின்னான். ஏத்தாப்புல ஒரு லைப்ரரி, லைப்ரரியில புஸ்தகம். அங்க போனான். ஒரு புஸ்தகத்தை எடுத்தான், கொண்டாந்து வச்சான், படிக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணாமலை முதலியார் பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த பையன் என்ன பண்றான்? கிட்டத்தட்ட 18 வயசு.
புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். அவர் எட்டி பார்க்கிறார். என்ன புஸ்தகம்? பெரிய புராணம். அதுக்குத்தான் இவ்வளவு கதை சொன்னேன். பையன் எதை படிக்கிறான்? பெரிய புராணம். பெரிய புராணத்தில் எதை படிச்சுக்கிட்டு இருக்கான்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு. அதுல எந்த இடம் படிக்கிறான்? அண்ணாமலை முதலியார் எட்டி பார்க்கிறார். இந்த பையன் பெரிய புராணம் படிச்சுட்டு இருக்கான். ஆறுமுக நாவலர் சூசனத்தோட எழுதினார் பெரிய புராணத்தை. பெரிய புராணம் பதிப்பு, அதுக்கு ஆறுமுக நாவலர் சூசனம். சூசனம்னா தெரியுமா? அதை பத்திய ஒரு குறிப்பு, அற்புதமான குறிப்பு. பாதிக்கு அவர் எழுதினார், மீதிக்கு பின்னால வந்த ஒரு புண்ணியவான் எழுதினார். இலங்கையிலே வந்த பெரிய அற்புதமான பதிப்பு ஆறுமுக நாவலர் சூசனத்தோடு வெளியிடப்பட்ட பெரிய புராணம். பெரிய புராணம் அவ்வளவு முக்கியம். படிச்சுக்கிட்டே இருக்க அந்த பிள்ளை. அண்ணாமலை முதலியார் அப்படி எட்டி பார்க்கிறார். எந்த இடம் தெரியுமா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழிக்கு வந்தார். இவங்க சொந்த ஊரு திருச்சுழி. இந்த பையன் பிறந்த ஊரு திருச்சுழி. திருச்சுழிங்கிற ஊருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார். ராத்திரி தூங்கினார். கனவிலே சிவபெருமான் காட்சி கொடுத்தார். யாம் இருப்பது காளையார் கோயில்னு சொன்னார். திருச்சுழியில சுந்தரமூர்த்தி சுவாமி தூங்குற பொழுது கனவிலே பெருமான் காட்சி கொடுக்கிறார். யாம் இருப்பது காணப்பேர். காணப்பேர்னா காளையார் கோயில். யாம் இருப்பது காணப்பேர் நாராம். இவர் உடனே எந்திரிச்சு காளையார் கோயிலுக்கு ஓடுனாரா சுந்தரமூர்த்தி சுவாமி. இப்படின்னு பெரிய புராணத்துல சேக்கடார் பாடியிருக்கார். இந்த பையன் அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கான். அண்ணாமலை முதலியார் அப்படி எட்டி பார்த்தாருல, பையன் திரும்பி அவரை பார்த்தார். கைய வச்சான். திருச்சுழின்னு போட்டிருக்கு, அதுல கைய வச்சேன். பேசல என்ன பையன், மறக்காதீங்க. மோனம் என்பது ஞான வரம்பு. கைய வச்சான். திருச்சுழின்னு போட்டிருக்கு. சாமி உங்க ஊர் திருச்சுழியா? அவர் ஆமா அண்ணா. பேசல. அவ்வளவுதான். அவர் 2 ஆளை திருச்சுழிக்கு ஆரம்பிச்சிட்டாரு. திருச்சுழி சின்ன கிராமம் தானே, ஒரு 100 வீட்டுக்குள்ளதான் இருக்கும். அதுலயும் ஐயர் வீடு ரொம்ப குறைச்ச. ஒரு ஐயர் வீட்டு பையன் இங்க வந்து தியானத்துல இருக்கான். யாருன்னு தெரியல, பெரிய மகானா இருக்கான், வாங்கோன்னு சொல்லி அந்த ஊர்ல சொல்றதுக்கு 2-3 ஆளை அனுப்பிச்சிட்டாரு முதலியார். அவன் போய் தேடி பிடிச்சி இவங்க அம்மாட்ட சொல்றான். அவங்க அம்மா மதுரைக்கும் திருச்சுழிக்குமா இருக்காங்க. அதான முக்கியம். மதுரையிலையும் திருச்சுழியிலையும். திருச்சுழி முன்னால இருந்த ஊரு, மதுரை அவங்க பின்னால வந்த ஊரு. திருச்சுழியில இவங்க மாமா இருந்திருக்காங்க. அவருக்கு செய்தி தெரிஞ்சு இவங்க அம்மாவுக்கு சொல்லி மாமா புறப்பட்டு திருவண்ணாமலை வந்துட்டார். சாமி அப்படியே உட்கார்ந்துருக்க. 18 வயசு பிள்ளை. வெங்கட்ராமா திரும்பி பார்க்கிறார். சொந்த மாமா, அம்மாவுக்கு அண்ணன். நீ இப்படி வரலாமா? திரும்ப ஊருக்கு வா. இல்லை, வரவில்லை. ரொம்ப நேரம் பேசுறார், முடியல, போயிட்டார். 4 நாள் ஆச்சு. இப்ப இந்த புள்ள பேச ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் யாருன்னு கேட்டாங்க. நான் யாருன்னா அதை விசாரிச்சுக்கோ எல்லாரும். நான் யார்? இந்த கேள்வியை கேடு. நானுங்கிறது இந்த உடம்பா? நம்ம சைவ சித்தாந்தம். நானுங்கிறது இந்த உடம்பா இல்லை. எப்ப என் உடம்புன்னு சொல்றனோ அப்பவே அந்த உடம்பு நான் இல்லை. என் வீடுன்னு சொல்றேன், அப்ப வீடு வேற நான் வேற தானே. என் உடம்புன்னு சொல்றேன், அப்ப உடம்பு வேற நான் வேற தானே. என்னங்க இது என் வீடுங்கிறேன், இது என் சட்டைங்கிறேன், அப்ப சட்டை வேற நான் வேற. என் உடம்புங்கிறேன், உடம்பு வேற நான் வேற, அப்ப உடம்பு நான் அல்ல. அப்ப எதுதான் நான்? ராத்திரி தூங்குற பொழுது மூச்சு விடுறேன். மூச்சு விடுறது நானா? இல்லை. மூச்சு இப்பவும் விடுறேன், ராத்திரியும் விடுறேன். இப்ப மூச்சு விடுற பொழுது நினைப்பெல்லாம் இருக்கு. ராத்திரி மூச்சு விடுற பொழுது நினைப்பே இல்லை. சொல்றேன் ராத்திரி அருமையா தூங்கிட்டேங்கிறேன். அந்த அருமையை அனுபவிச்சது எது? அதுதான்டா ஆன்மா, அதுதான் நான். நான்கிறது என்ன? ஆன்மா. என்ன யாராவது அடிக்க முடியுமா? என் உடம்ப வேணா அடிப்பீங்க. என்ன ஆன்மாவை அடிக்க முடியுமா? முடியலைங்க. என்னுடைய உத்தரவு இல்லாம என்னுடைய ஆன்மாவை யாரும் தீண்ட முடியாது. என் உடம்பை வேணா தீண்டலாம். நான் உடம்பே நான் நினைச்சு விட்டனா, அதனால என்ன அடிச்சான்னு சொல்றேன். என்ன அடிக்க முடியாது, என் உடம்பத்தான் அடிக்கலாம். என் சட்டையை கிழிச்சு விட்டாருங்கிற மாதிரி இது சட்டை. நம்ம அது புரியாம இதையே நான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பிள்ளை என்ன சொல்றான்? நான் யார் கேளு.
நான் யார் கேட்டுக்கிட்டே இரு, ஒரு நாளைக்கு பதில் கிடைக்கும். அதுதான் ஞானம். எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் அம்மா வந்துட்டாங்க இருந்து, வெங்கட்ராமா என்ன இப்படி வந்து உட்கார்ந்துட்டியே? அம்மா, திருவண்ணாமலை தான் எனக்கு ஊர், இங்கதான் இருப்பேன், வேணும்னா நீயும் இங்க வந்துரு. இந்த பிள்ளை திருவண்ணாமலையில இருந்துட்டு அவங்க அம்மா போயிட்டான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அம்மா இங்க வந்து அவர் கூட உட்காந்துட்டான். இந்த வெங்கட்ராமனுக்கு தான் பக்கத்துல வந்த ஒரு சன்னியாசி இவர் காலில் விழுந்து இவர் ரமணர்னு பேர் வச்சார். ரமண பகவான்னு பேர் ஆயிடுச்சு நம்ம வெங்கட்ராமனுக்கு. வெங்கட்ராமன் பிறந்தது திருச்சுழி, இருந்தது மதுரை, பின்னால வந்தது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலே பகவான் ரமணர். பெரிய புராணம். கண்ணப்பர் அவருக்கு ரொம்ப பிடித்தவர். இந்த இளைஞனை திருத்தினது எது? பெரிய புராணம். மறக்காதீங்க, இதெல்லாம் சரித்திரம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள பல பேர் வந்து திருவண்ணாமலை ரமணாசிரமத்தில் உட்கார்ந்து மனசுக்கு நிம்மதி வேணும்னு கேட்கிறான். எந்தெந்த நாடோ எல்லாம் உட்கார்ந்து காலம்பரை சைக்கிள்ல சுத்துறாங்க. எதை? மலையை. திருவண்ணாமலைக்கு போனா காலையில 7 மணிக்கு மேல்நாட்டு பெருமக்கள் எல்லாம் ஒரு ட்ரௌசரும் ஒரு சட்டையும் போட்டுக்கிட்டு சைக்கிள்ல கிரிவலம் வர்றாங்க. ரமண பகவான் பெரிய புராணம். எப்ப பார்த்தாலும் பெரிய புராணத்திலே ஈடுபாடு. சிவராத்திரியா கண்ணப்பர் வரலாறு சொல்லுவார், எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது 2வது கதை.